நீங்களும் ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த ஸ்டைல் லஞ்ச் பாக்ஸில் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஒரு பிங்க் ஹார்ட் விடுங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸான வினு அக்காவை மீட் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். அவங்களோட சேர்ந்து ஒரு குட்டி ரீக்ரியேஷனும் பண்ண போகிறோம். பயங்கர வைப்ரண்டான சாங்கு. எனக்கு ஸ்கூல் டேஸில் ரொம்பவே நாஸ்டாலஜிக்கான சாங் இது. ஸோ ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு ஒவ்வொரு ரீக்ரியேஷனையும் போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்தேன். நான் இந்த வைபான சாங்கை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு கிளம்பிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ரீக்ரியேஷனில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ரொம்பவே த்ரில்லிங்காகவும் இருக்குது. அட் த சேம் டைம் மற்றவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் நர்வஸாகவும் இருந்தது. காஸ்டியூம் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான சாரீ எடுத்துக்கணும். அதை ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் கட்ட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பாட்டில் போய் ரெடி ஆகிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ மினி பஸ்லேயே முடிஞ்ச வரைக்கும் குவிக்காக ரெடி ஆகணுன்றதுக்காக நான் சாரீ எல்லாம் ப்ரீப்ளீட் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரம் பார்த்து என்னோட கலரான சாரீஸ் எல்லாமே நல்லா பட்டு சேலையாக அமைஞ்சு போச்சு. அடிக்கிற வெயில நான் பட்டு சேலையை கட்டினேன், முடிஞ்சது சோழி. ஆதலால் உயிர் தோழி ஒருவரிடமிருந்து உருவி கொண்ட புடவையே இது. பார்க்க காட்டன் சாரீ மாதிரியா தெரியுது? செம்ம ரிச் லுக்காக இருக்குல்ல? ஸோ எந்த ஸ்டைலில் கட்ட போகிறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீப்ளீட்டிங் பண்ணி நீட்டாக அழகாக ஃபோல்ட் பண்ணி வச்சாச்சு. நம்ம சாரியை ரெடி பண்ண கையோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களும் இதே மாதிரி ஏன் சாரியும் பண்ணி கொடுத்துருன்னு டன்ஸோ பண்ணி விட்டாங்க. அவங்களும் நம்ம கூட சேர்ந்து இந்த ரீக்ரியேஷனில் இருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான். ஆனால் இப்போதைக்கு அவங்கள அவாய்ட் பண்ணிடலாம். பிகாஸ் அடுத்தடுத்து அவங்களோட நிறைய திறமைகளை பார்ப்பீங்க. பட்டி டிங்கரிங் பார்க்க வேண்டிய எல்லா சாமான்களையும் எடுத்து அழகாக பேக்கில் பேக் பண்ணியாச்சு. சாட்டர்டே மார்னிங் ஷூட்டுக்கு கிளம்பணும்னா ஃப்ரைடே நைட்டே எல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. எக்ஸப்ட் சாப்பாடு. ஷூட் பண்ணும்போது குட்டி குட்டியாக நிறைய கட் பண்ணி எடுத்தாலும் நமக்கு ஒன் டே ஃபுல்லாகவே ஆகிடும். ஸோ சாப்பாடு, வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே ரெடியாக நீங்களே எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக கணவரையும் புத்திரனையும் பிரிஞ்சிருக்க போகிறேன். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்ச புளிசாதம் எனக்கும் ஃபேவரேட் தான். அதை தான் லஞ்ச் பாக்ஸுக்கு அவங்களுக்கும் கட்டி வச்சுட்டு எனக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஸ்கூல் டேஸ் நாஸ்டாலஜியாவாக இருந்ததுனால நம்ம ஸ்கூலுக்குலாம் லஞ்ச் கட்டி கொண்டு போகிற மாதிரியே இந்த ஸ்டைல் டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டு இருந்தேன். பல வருடங்கள் கழித்து பயன்படுத்துவதால் இப்படி அமுக்குனா அப்படி போகுது, அப்படி அமுக்குனா இப்படி போகுது. ஒரு வழியாக வச்சு இழுத்து மூடிட்டேன். இப்போ தான் இந்த டப்பர் வேறு போரோசில்லாம். ஆனால் இந்த ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ், அதுவும் கேரியர் டைப்பு, ரொம்பவே ஸ்பெஷல் டு ஹார்ட். நீங்களும் ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த ஸ்டைல் லஞ்ச் பாக்ஸில் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஒரு பிங்க் ஹார்ட் விடுங்க. அங்கே தான் லாஸ்ட் பிக்கப் பாயிண்ட். ஸோ பஸ்ஸில் ஏறினதும் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். வெயிலுக்காக சன் கிளவுஸ் போட்டிருக்கேன், அதை மட்டும் இக்னோர் பண்ணிருங்க. அப்புறம் இவங்க தான் நான் சொன்ன அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவங்களையும் நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. எப்படி தென்காசி அழகி போட்டிக்கு ரெடியான மாதிரி இருக்குமா? நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே குழு நிறைய செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் தான் பார்த்தா நம்ம டைரக்டர் ரெடியாகவில்லை. அங்கே போனது பனர்கட்டாவில் இருக்கிற ஒரு ரிசர்வ்டான குட்டி ரெசிடென்ஷியல் ஏரியா. சுற்றி முற்றி ஒரு 4 கூரை வீடு தான் இருந்தது. பட் அது ஒரு அழகிய கிராமம். காலையிலேருந்து நாங்கள் ஒரு பக்கம் ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ண, வெயில் எங்களை போட்டு கொளுத்தி எடுக்க, நாங்கள் டயர்டாகி டேக்காக போய் டைரக்டரை சாவடிக்க, ஒரு வழியாக ஷூட்டு இனிதே நிறைவடைந்தது. ரீக்ரியேஷனுங்கிற பேரில் ஒரு ரீல்ஸுக்கு இவ்வளவா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கும் மேலே அடுத்தடுத்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். We deserve this love once in a while. And finally வினு அக்காவோட ஒரு சூப்பரான ரீக்ரியேஷனில் ஒர்க் பண்ணியாச்சு. நானும் ஒரு பெங்களூர் பென்குயினாக உணர்ந்த தருணம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டாடா பாய்.